உட்கார் பரமா. என்ன சாப்பிடுற? அதெல்லாம் எதுவும் வேணாம்ப்பா. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன். சொல்லு பரமா. அது போன வருஷம் அமைச்சரோட பிறந்த நாளைக்கு நானும் கலாமாவும் வந்திருந்தோம்ல. ஆமாமா, அமைச்சர் வீடே ஒரே கோலாகலமா இருந்துச்சே. ஆ, ஐயாவோட பிறந்த நாள் அன்னைக்கு ஐயா எல்லாருக்கும் வெளியில காயின் வேற கொடுத்தாரு. நீ வாங்குனியா? ஆ, நான் வாங்கினேன். அப்போ அமைச்சர் மீட்டிங் முடிய லேட் ஆகும்னு நான் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டேன். நான் போனதுக்கு அப்புறம் கலாமா அமைச்சர் பையனோட எங்கேயோ வெளியே போனாங்களா? இப்ப எதுக்கு பரமா அதை பத்தி கேட்டுட்டு இருக்க? இல்ல ஐயப்பா, அமைச்சரோட பிறந்த நாள் அன்னைக்கு அசோக்னு ஒருத்தரை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அவருக்கும் அமைச்சர் பையனுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். அதான் ஒருவேளை அவன் அம்மாவை எங்கேயும் கூட்டிட்டு போனானோன்னு கேக்குறேன். ஐயப்பா, அசோக் விஷயமா நான் அமைச்சர் பையனை கூட்டிட்டு போனது யாருக்குமே தெரியக்கூடாது. முக்கியமா பரமனுக்கு தெரியக்கூடாது. ஓகேம்மா, சரிம்மா. நல்லா யோசிச்சு சொல்லையப்பா. நல்லா யோசிச்சுதான்பா சொல்றேன். சொல்ல போனா அன்னைக்கு முழுக்க முழுக்க நானும் கலாமாவும் கேக்கு வெட்டுறதுல இருந்து எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் சாப்பிட வச்சு அவங்கள வழி அனுப்புற வரைக்கும் அங்கேயே தான் இருந்தோம். அம்மா எங்கேயும் போகலன்னா அமைச்சர் பையன் ஏன் அம்மா தான் அசோக்கு சுட்டாங்கன்னு சொல்லணும்? இதுல எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. சொல்ல ஐயப்பா. அம்மா 4-5 நாளுக்கு முன்னாடி போன் பண்ணி பரம அங்க வந்தாலும் வருவான், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, பரம இப்ப இங்க வந்திருந்தாம்மா. என்ன சொன்னா? நீங்க சொன்னத அச்சு பெசகாம அப்படியே கேட்டாமா. அமைச்சர் பிறந்த நாள் அன்னைக்கு கலாமா அமைச்சர் பையனோட எங்கேயாவது வெளியில போனாங்களான்னு கேட்டாமா. அத பத்தி எனக்கு தெரியுமான்னு வேற கேட்டான். நீ எதுவும் உளறி வைக்கல? அம்மா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் அதை பத்தி மூச்சு விடுவேனா? அம்மா எங்கேயுமே போல, அன்னைக்கு நாள் முழுதும் அவங்க கூட தான் இருந்தேன்னு சொன்னம்மா. அம்மா அன்னைக்கு முழுக்க அமைச்சர் ஃபங்க்ஷன்ல தான் இருந்தாங்கன்னு தெளிவா சொல்லிட்டேன். சரி, திரும்ப அவன் ஏதாவது கால் பண்ணி கேட்டானா இப்படியே சொல்லிடேன்னு. சொல்றேம்மா, பாத்துக்கிறேம்மா. இளமதி அமைச்சர் மகன் பேசின வீடியோவை காட்டினதுல இருந்து பரம மனசு கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சிருக்கு. மெதுவா இந்த கலாவை அவன் சந்தேகப்பட தொடங்கிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த இளமதி தான். அவ இருக்கிற வரைக்கும் என்னையும் நிம்மதியா இருக்க விட மாட்டா, பரமணியும் என்கிட்ட இருந்து பிரிக்காம விட மாட்டா. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே தீரணும். என்ன மேடம் வர சொல்லிருந்தீங்க? ரிஷி, எதையாவது பண்ணி உடனே அந்த இளமதிய வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும். அவங்க வீட்டுல இருக்கிறதுனால எனக்கு வீட்டுல இருந்த நிம்மதியே போச்சு. வண்டு மாதிரி என் காதுக்குள்ள புகுந்து என் மண்டைக்குள்ள போய் கொடைஞ்சுக்கிட்டே இருக்கா. மேடம், அவளை பழி வாங்கறதுக்காக நானும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சந்தர்ப்பத்தை நாம தான் உருவாக்கணும் ரிஷி. என்ன சொல்றீங்க? அப்ப நான் ரிஷி, நீ எந்த எக்ஸ்ட்ரீம் போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. எனக்கு அவ என் வீட்டை விட்டு வெளியில போகணும், அது போதும். அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனி கவலையை விடுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி ரிஷி, அப்ப நான் வரேன். நீ எது செய்யறதா இருந்தாலும் சீக்கிரமா செய். சரிங்க மேடம். இது போதும், இது போதும். இந்த ஒரு நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன்.
இளமதி, நீ என்ன வேணாம்னு தூக்கி எறிஞ்சிட்டு அந்த பரமம் கூட போனல்ல, அத நினைச்சு நினைச்சு காலம் பூரா கஷ்டப்பட போறடி. அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுப்பா, என்ன விஷயம்? அது நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க வீட்லயே பேயிங் கெஸ்ட் செட்டப் வச்சிருக்காங்க. ஒரு 7-8 பொண்ணுங்க தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு காலையில நைட்டு டிஃபன் செய்யறதுக்கு பல்கா மாவு சப்ளை பண்றவங்க யாராவது தெரியுமான்னு கேட்டாங்க. நம்ம இளமதி கடைக்கடையா மாவு போட்டுக்கிட்டு இருக்கிறத நான் ஒரு நாள் பார்த்தேம்மா. அவகிட்ட போய் இந்த ஆர்டரை பத்தி நான் சொன்னேன்னா, அவ ஏதோ பழைய பகையை மனசுல வச்சுக்கிட்டு போய் சொல்றேன்னு சந்தேகப்படுவா. யாருக்கும் இந்த ஆர்டர் போறதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு போனா நல்லது தானே. அதான் நீங்க ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி இளமதி கிட்ட சொன்னீங்கன்னா அவளுக்கு இந்த ஆர்டர் கிடைக்கும். பரவாயில்லப்பா, ஒரு நல்ல விஷயம் தானே செய்ய போறோம். நானே இளமதிக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சரிம்மா. இந்தாங்கம்மா அட்ரஸ். எப்போத்துல இருந்து வேணும், எவ்வளவு அளவு வேணும்னு நேர்ல போய் கேட்டுக்க சொல்லுங்கம்மா. சரிப்பா, நான் சொல்லிடுறேன். ம். பரவாயில்லையே, இவ்ளோ நடந்தும் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற பாரு, ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. ம். ரிஷி அம்மா என்ன இந்த நேரத்துல கால் பண்றாங்க? சொல்லுங்கம்மா. என்ன இளமதி, இப்ப பேசலாமா? ஆ ஆமா பேசலாமா, சொல்லுங்க. நீ மாவு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கல்ல, ஆமாம்மா. அது விஷயமா தான் கூப்பிட்டேன். சொல்லுங்கம்மா. இல்ல, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஹாஸ்டல் வச்சு நடத்துறாங்க. அவங்களுக்கு தினமும் ரெகுலரா மாவு தேவைப்படுதான். அதான் உனக்கு கால் பண்ணேன். தாராளமா பண்ணிடலாமா? அவங்களோட அட்ரஸ் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். நீ நேர்ல போய் பார்த்து பேசிக்கிறியா? சரிங்கம்மா. சரிம்மா, நான் வச்சிடுறேன். நான் இப்ப அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன். சரிங்கம்மா. ரெகுலர் ஆர்டர்னு சொல்றாங்க. இது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நாம கடைக்கடையா அலைய வேண்டியதில்ல. வா இளமதி, வா. இது நான் உனக்கு விரிச்ச வலன்னு தெரியாம வசமா வந்து மாட்ட போறடி. வெள்ளச்சாமி சார், வாங்க. சொல்லுங்க சார். போய் உடனே வண்டியை ரெடி பண்ணுங்க, போங்க. என்னங்க சார், ஏதாவது ரோந்து போகணுமா? ஒரு இடத்துக்கு ரைடு போகணும், சொன்னது செய்யுங்க, போங்க. சரிங்க சார். போங்க. செந்தில், சொல்லுங்க. அங்க போய் டிரைவரை வண்டியை ரெடி பண்ணி வைக்க சொல்லு. சரிங்க சார். சுத்தமா தொடச்சு வைக்க சொல்லு. சார், நம்ம எத்தனை பேரை கூட்டு போறோம்? இந்த அட்ரஸ்ல தப்பான தொழில் நடக்குது. நிறைய ஆம்பளைங்க பொம்பளைங்க வந்துட்டு போறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுக்கு தான் நம்ம ரைடுக்கு போறோம். 2 லேடி கான்ஸ்டபிள கூப்பிட்டுக்குங்க. நீங்களும் செந்திலும் வந்துருங்க. நாங்க. சரிங்க சார்.
ஐயோ, பெரிய ஆர்டர் கிடைக்கும் போதுதான் வண்டி இப்படி சொதப்போம். லேட் ஆச்சுன்னா ஆர்டரை மிஸ் பண்ணிடுவோமே. ச்சே. பரமா இருக்கான். அவன் கிட்ட போய் டிராப் பண்ண சொல்லலாம். பரமா, பரமா, என்ன? இன்னொன்னு சொல்லி ஒரு கேக்குறாங்க. முக்கியமான ஆர்டர். இது மட்டும் கிடைச்சதுன்னா எனக்கு கொஞ்சம் நல்ல அமௌண்ட் கிடைக்கும் பரமா. அதுக்கு இல்ல, என் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு பரமா. என்ன கூட்டிட்டு போய் டிராப் பண்றியா ப்ளீஸ்? ப்ளீஸ் பரமா, எனக்காகடா. இந்த ஆர்டர் மட்டும் கிடைச்சதுன்னா அடுத்தடுத்து பெரிய பெரிய ஆர்டர் கிடைக்கும். பிசினஸும் டெவலப் ஆகும். எனக்காக வாயேன். ஏய், அதெல்லாம் வர முடியாது. எனக்கு வேற வேலை இருக்கு. ப்ளீஸ் பரமா. நான் தான் எனக்கு வேற வேலை இருக்கு, என்னால வர முடியாதுன்னு சொல்றேன்ல. சொன்னா புரியாதா உனக்கு? ஓ, சரியான நேரத்துக்கு வண்டியும் சொதப்போம், இவனும் சொதப்போம். ஐயோ, லேட் ஆகுதே. ஊரெல்லாம் ஆட்டோ ஓடும், ஆனா நம்ம அவசரத்துக்கு ஒரு ஆட்டோ கிடைக்க மாட்டேங்குதே. ஆட்டோ ஆட்டோ. இந்த அட்ரஸ்ல ஏதோ லேடிஸ் ஹாஸ்டல் நடத்துறதாவும் அதுக்கு மாவு தேவைப்படும்ல சொன்னாங்க. இது ஏதோ தோட்டத்து வீடு மாதிரி இருக்கு. யாரும் குடி இருக்கிற மாதிரியே தெரியல. வீடு வேற பூட்டி இருக்கு. ஒருவேளை அட்ரஸ்ல டோர் நம்பர் ஏதாவது மாத்தி போட்டிருப்பாங்களோ. எதுக்கும் அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கலாம். என்ன கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இல்ல, இங்க மாவு ஆர்டருக்காக ஒருத்தரை பார்க்க வந்திருக்கேன். என்ன என்கிட்டயேவா? மாவாடுற பிசினஸ் சொல்லி மறைவான பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அதானே? ஆ, என்ன போன் எல்லாம் கையில எடுத்து வச்சிருக்க? ஓ, கஸ்டமர் கால் பண்ண போறியா? ரிஷி, என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. ஹேய், அதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சே.
சும்மா நடிக்காது. மாவு பிசினஸ் பண்றன்ற பேர்ல ஆளுங்களை கூட்டிட்டு வந்து தப்பான தொழில் தானே பண்ணிக்கிட்டு இருக்க. ஏய், யார பார்த்து என்ன பேசுற? மரியாதையா பேசு, இல்ல எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். மாட்டிக்கிட்ட எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க. நீ மட்டும் என்ன வித்தியாசமா வருந்துற போற? சார், என்ன சார், இந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இளமதியை நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியுமே சார். சார், இந்த பொண்ணு ஏன் சார் இந்த மாதிரிலாம் பண்ண போகுது? அப்படியா? அப்ப நீயே சொல்லியா, மாவு வியாபாரம் பண்ற பொண்ணுக்கு இந்த பங்களால என்னையா வேலை? இந்த பங்களாவை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. இங்க யாருக்கு மாவு விற்க போறா? ஐயோ, எவிடன்ஸோட தானே ரைடுக்கு வந்திருக்கோம். அதான் இவ கையும் களவுமா மாட்டிக்கிட்டால. இதுக்கு மேல என்ன வேணும்? அதுவும் கண்ணால பார்த்த சாட்சி நீங்களா இருக்கீங்கல்ல. இழுத்துட்டு வாயா போவோம். என்ன சென்டிமெண்டா? வேணாம் சார், பாவம் சார் அந்த பொண்ணு. யோ, பாவம் பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம வேலை நடக்குமா? புடிச்சு இழுத்துட்டு வாயா. இதெல்லாம் தப்பு செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அப்போ நீங்க யாரும் அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க? நானே இழுத்துட்டு போறேன். ரிஷி, ப்ளீஸ், பழைய கோவத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்காத. மாவு ஆர்டர் இருக்குன்னு உங்க அம்மா தான் சொன்னாங்க. வந்து பார்த்தா இந்த இடம் இப்படி இருக்கு. சத்தியமா எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. அதெல்லாம் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் கவனிக்கிற விதத்துல கவனிச்சா தன்னால உண்மை வெளியில வரும். பேசாம வாமா. ஒண்ணும் பண்ணல. சார் சார் சார், சொல்றேன்ல, வாமா. விடுங்க. மா. விடுங்க, விடுங்க. ரிஷி, சத்தியமா சொல்றேன், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பழைய பகைய மனசுல வச்சுக்காத ரிஷி. தயவு செஞ்சு என்ன விட்டுடு. என்னது சம்பந்தம் இல்லையா? என்ன வேணான்னு சொல்லிட்டு எப்படி அசிங்கப்படுத்திட்டு போன? இப்ப எனக்கு ஒரு சான்ஸ் தொக்கா கிடைச்சிருக்கு. அதை நான் விட்டுருவேனா? ஸ்டேஷனுக்கு போனதும் பிரஸ், மீடியா, நியூஸ் சேனல்னு கூப்பிட்டு உன்னை போட்டோ வீடியோன்னு எடுத்து எப்படி கேவலப்படுத்த போறேன்னு பாரு. இதுக்கப்புறம் நீ இந்த ஊர்ல எப்படி தலை நிமிர்ந்து நடக்கிற நானும் பாக்கணும்டி. யோ, வண்டி அடியா. ரிஷி, வண்டி எடு. இறங்குமா. நான் ஒண்ணும் இறங்கு, பண்ணல. இறங்குன்னு சொல்றல. இங்க பாரு ரிஷி, வேண்டாம். தயவு செஞ்சு பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணாத. பரமனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். பாத்துக்கோ. ஏய், என்னடி பிரச்சனை பெருசா ஆகும்? நீ தப்பு பண்ணிருக்க. நான் உன்னை ஆதாரத்தோட அரெஸ்ட் பண்ணிருக்கேன். நீ முதல்ல வெளியில போறியான்னு பாரு. அதுக்கப்புறம் வர பிரச்சனைய அப்புறம் பாத்துக்கலாம். இப்பவே பரமனுக்கு போன் பண்றேன். வெள்ளச்சாமி, போட வாங்கயா. சார்,